இங்கதான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. 14ஆம் அமெண்ட்மெண்ட் சட்டத்தின்படி கணவர் சிட்டிசனா இருக்கிறார், மனைவி இல்லீகல் இமிகிரன்ஸா இருந்தாலும் பர்த் ரைட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் 14 நாட்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்புக்கும் சைனாக்கும் இந்த கேஸில் ஒரு ஒற்றுமை இருக்கு. இனிமேல் டெம்பரரியா அமெரிக்காக்குள்ள வர யாருமே 5லிருந்து 10 வருஷம்தான் அமெரிக்கா நாட்டுக்குள்ளேயே இருக்கலாம். பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு பிறகு பிறக்கும் குழந்தைகளின் நிலைமைதான் என்ன? இன்றைக்கு அமெரிக்காவில் டாக்டர்ஸ், லாயர்ஸ் எல்லாருமே டெம்பரரி விசாவில் தான் வாழ்ந்து வருகின்றனர். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பர்த் ரைட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் ஜனவரி 20ஆம் தேதி கையளிக்கப்பட்டது. ஆனால் இன்று இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் USA ஃபெடரல் கோர்ட்டினால் 14 நாட்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. அதாவது பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. முதலில் பர்த் ரைட் சிட்டிசன் என்றால் என்ன? அமெரிக்க மண்ணில் பிறக்கும் எந்த ஒரு குழந்தையுமே அமெரிக்கன் போர்ன் சிட்டிசன் என்றுதான் கருதப்படும். கூடுதலாக அமெரிக்காவில் வாழும் மக்கள் டெம்பரரி விசாவில் தான் வாழ்ந்து வருகின்றனர். விசிட்டர் விசாவாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட் விசாவாக இருக்கட்டும், இதுக்கு H1B, L1 விசா என்று கூறுவார்கள். இப்போ இருக்கிற காலகட்டத்தின்படி குறைந்தது 100 வருடங்கள் எடுக்கும் உங்களுக்கு அமெரிக்கன் சிட்டிசன் உரிமையை பெறுவதற்கு. இதில் இருக்கும் அட்வான்டேஜ் என்னென்று பார்த்தா, அங்கு பிறக்கும் குழந்தைகள் 21 வயதானால் முழு குடும்பமுமே பெர்மனன்ட் ரெசிடென்ட் உரிமையை அடைவார்கள். இதனால் தான் அமெரிக்காவில் பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றனர். குழந்தையின் ஃபியூச்சர் மட்டுமில்லை, என்டையர் ஃபேமிலியுடைய ஃபியூச்சருமே இந்த குழந்தையின் சிட்டிசன்ஷிப்பை நம்பித்தான் இருக்கு. இதை தடுப்பதற்காக தான் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் கையெழுத்து வைத்துள்ளார். இனி அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளில் பெற்றோரில் யாராவது ஒருவர் அமெரிக்கன் சிட்டிசனாக இருக்க வேணும், இல்லாட்டி கிரீன் கார்டு ஹோல்டராக இருக்க வேணும். இது ரெண்டும் இல்லாட்டியும் அமெரிக்கன் மிலிட்டரி இராணுவத்தில் வேலை செய்திருந்தால் மட்டுமே அந்த குழந்தை அமெரிக்கன் சிட்டிசனாகிற முழு தகுதியையும் பெறும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், கணவர் சிட்டிசனாக இருக்கிறார், மனைவி இல்லீகல் இமிகிரன்ஸாக இருந்தாலும் பரவாயில்லை, 2 பேரில் யாராவது ஒரு ஆள் அமெரிக்கன் ஸ்டேட்டஸ் இருக்க வேணும், அதாவது சிட்டிசனாக இருக்க வேணும், இல்லாட்டி கிரீன் கார்டு ஹோல்டராக இருந்தால் போதும். இதற்கான காலம் பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு முதல் பிறக்கும் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும். பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு தான் இந்த புது சட்டம். ஸோ நீங்கள் அமெரிக்காவில் 20-30 வருடங்கள் கூட வாழ்ந்து வரலாம். உங்களுக்கு பிறக்கும் குழந்தைகள், அதாவது நீங்கள் டெம்பரரி விசாவில் இருப்பீங்களா இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு இனிமேல் சிட்டிசன்ஷிப் வழங்கப்படாது. இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. 14ஆம் அமெண்ட்மெண்ட் சட்டத்தின்படி இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் செல்லுபடி ஆகாது. இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்புக்கு தடை சைனாவாக தான் இருக்குது. கொஞ்சம் லேட்டாக பார்ப்போம். இதை இன்றைக்கு ஃபெடரல் கோர்ட்டில், US ஃபெடரல் கோர்ட்டில் 14 நாட்களுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. தற்காலிகமாக தடை செய்திருக்கிறாங்க. எந்த ஒரு மூமெண்ட்டுமே செய்யாத மாதிரி மொத்தமாக 50 ஸ்டேட்டில் 22 ஸ்டேட்ஸ் தற்போது எதிர்ப்பு தெரிவிக்குது. இன்றைக்கு இந்த கேஸ் ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது. எப்படியும் இது ஜூரிக்கு போய் தான் இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரும். எவ்வளவு காலம் எடுக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் டொனால்ட் ட்ரம்புக்கு முதல்லே தெரியும் இப்படி ஒரு பிரச்சனை வரும் என்று. ஆனால் எப்படியாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் என்று இவர் முடிவு பண்ணியுள்ளார். டொனால்ட் ட்ரம்புக்கும் சைனாக்கும் இந்த கேஸில் ஒரு ஒற்றுமை இருக்குது. 1844ஆம் ஆண்டு வாங் கெங் ஆக் என்பவர் அமெரிக்காவில் பிறந்தார். அவருடைய பெற்றோர்கள் 2 பேருமே அன்டாக்குமெண்ட் இல்லீகலாகவே அமெரிக்காவுக்கு வந்தவர்கள். இவர் 1868ஆம் ஆண்டு, அதாவது இவருக்கு 24 வயது இருக்கும் பொழுது சைனா சென்று திரும்பி அமெரிக்காவுக்குள் நுழைந்த போது இவருக்கு தடை விதிக்கப்பட்டது. இவர் அமெரிக்கன் சிட்டிசன் இல்லை என்று. இவர் ஒரு கேஸை ஃபைல் பண்ணினார். 14ஆம் அமெண்ட்மெண்ட் சட்டத்தின்படி அமெரிக்காவில் பிறந்த எந்த ஒரு குழந்தையுமே அமெரிக்கன் சிட்டிசன் என்று அந்த 14ஆம் அமெண்ட்மெண்ட்டில்
பதியப்பட்டுள்ளது. 1868ஆம் ஆண்டிலே இந்த கேஸை வாதாடி அவர் வின் பண்ணி உள்ளார். அன்றைக்கு இருந்த 14ஆம் அமெண்ட்மெண்ட் தான் இன்றைக்கும் அப்படியே இருக்குது, எந்தவித மாற்றமும் இல்லாமல். ஸோ இன்றைக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை வந்து தடை செய்கிறதுக்கு அந்த கேஸே உதாரணமாக உள்ளது. இந்த அமெண்ட்மெண்ட்டை மாற்றி அமைப்பது தான் டொனால்ட் ட்ரம்ப்ட ஒரு பெரிய குறிக்கோளாக உள்ளது. நாளைக்கு தன்னுடைய சூப்பர் பவரை யூஸ் பண்ணி தன்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை நடைமுறைப்படுத்தினால் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளின் நிலைமைதான் என்ன? பேரண்ட்ஸ் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம், 2 நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். அப்படியான பேரண்ட்ஸுக்கு ஒரு குழந்தை பிறக்குமா இருந்தால் அந்த குழந்தையின் சிட்டிசன்ஷிப் தான் என்ன, அந்த குழந்தையின் ஹெல்த் கேர் சிஸ்டம், எஜுகேஷன் தான் என்ன ஆகிறது. பேரண்ட்ஸுக்கு சொந்தமாக வீடு இருக்கலாம், வியாபாரம் பிஸ்னஸ் இருக்கலாம். ஒரு சிட்டிசன்ஷிப் தெரியாத ஒரு குழந்தைக்கு நாளைக்கு இந்த சொத்தை, இந்த வில்லை எப்படி எழுதி வைப்பது? இந்த ஃபேமிலி எப்படியுமே யூஎஸ்ஏல டேக்ஸ் பே பண்ணி டெம்பரரி வீசாவில் தான் இருக்க போகிறாங்க வாழ்நாள் முழுதும். இப்படித்தான் அமெரிக்காவில் அதிக மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த கேஸ் முடியும் மட்டும் இந்த பேபிக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியாது, பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது, அதே நேரத்தில் ஹெல்த் கேர் பெனிஃபிட்டும் இருக்க போகிறது இல்லை. பிரச்சனை இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், அதாவது இந்த 14 நாட்கள் தான் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்ட கையில் தான் இந்த இமிக்ரேஷன் சிஸ்டமே இருக்குது. இந்த பேபிக்கு தேவையான லீகல் டாக்குமெண்ட்ஸ் இந்த கேஸ் முடியும் மட்டும் இந்த பேபிக்கு கிடைக்க போகிறதில்லை. இப்போ இதில் உங்களுக்கு 2 கேள்வி இருக்குது. முதலாவது, இந்த கேஸ் டிலே ஆகுமா இருந்தால் இன்றையிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு பிறக்கும் குழந்தைகளின் ஸ்டேட்டஸ் தான் என்ன, அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து கிடைக்குமா? நாளைக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து லூஸ் பண்ணுவாரா இருந்தால் ரிட்டாலியேஷன் கட்டாயம் இருக்குது. அது எப்படின்னு சொன்னால், என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இனிமேல் டெம்பரரியாக அமெரிக்காக்குள்ளே வர யாருமே 5லேருந்து 10 வருஷம்தான் அமெரிக்கா நாட்டுக்குள்ளேயே இருக்கலாம், அதுக்கு பிறகு நாட்டை விட்டு வெளியேற வேணும். அப்படி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேசிக்கொள்கிறாங்க. ஸோ அடுத்த அப்டேட் வரும் மட்டும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.